புதுக்கோட்டையில் கடனை அடைக்க பணம் கேட்டு தராததால் மகனே தந்தையை அடித்து கொலை செய்துள்ளார். ஆத்திரம் அடங்கியதும் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மகனுக்கு என்ன ஆனது? அதிர வைக்கும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தந்தையை கொலை செய்து தற்கொலை செய்து கொள்ள கிணற்றில் குதித்தவர் இவர்தான். இடுப்பளவே தண்ணீர் இருந்ததால் உயிர் பிழைத்த கொலையாளியை போலீசார் என்ன செய்தார்கள்? புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள கீழக்குறிச்சியை சேர்ந்தவர் 60 வயதான கணேசன். இவருக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். மூத்த மகனான வினோத்குமார் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்தார். கை செலவுக்கு என சிறிது சிறிதாக வெளியில் பணம் வாங்க வினோத்குமாருக்கு கடன் ஏறியது. கடனை அடைக்க தந்தை கணேசனிடம் அவர் பணம் கேட்டுள்ளார். அவ்வப்போது பணம் கேட்கையில் தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு ஏற்படுவது வழக்கம். சம்பவத்தன்றும் அதே போல்தான். ஆனால் படுபயங்கர சம்பவத்தில் முடிந்தது. வாய் தகராறு முற்றியதில் கோபமடைந்த வினோத்குமார் இரும்பு கம்பியால் தந்தையின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கணேசன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்திரம் அடங்கியதும் தந்தையை கொலை செய்ததை நினைத்து கிறங்கி போன வினோத்குமார் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தார். வீட்டிலிருந்து ஓடியவர் ஊர் கிணற்றில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் கிணற்றில் இடுப்பளவு நீர் மட்டுமே இருந்ததால் உயிர் பிழைத்தார். கிணற்றில் படிகள் ஏதும் இல்லாததால் மேலே வர முடியாமல் உள்ளேயே தவித்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு சென்ற ஊர்க்காரர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் பதுங்கியிருந்த வினோத்குமாரை மீட்டு அன்னவாசல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணைக்கு பின்னர் தந்தையை கொலை செய்த வழக்கில் வினோத்குமாரை சிறையில் அடைத்தனர். பெற்ற தந்தையை கொலை செய்து மகன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.